Good morning student and good morning viewers. Today we are going to discuss about the periodic table in P block element for 14th group. 14th group அப்படினாலே நம்ம லாஸ்டா வந்து 13th group பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது 14th group. This is the carbon family. இந்த carbon familyல இருக்கக்கூடிய what are the importance of that we are going to discuss about the in this class. That is the carbon family. Okay. Okay. This is the 14th group. நான் சொல்லியிருப்போம் இல்லையா 18 group and 7 periods are there இல்லையா அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த 14th groupல what are the elements of that அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கார்பன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலிகான், அடுத்தது ஜெர்மானியம், அடுத்தது டின், அதாவது tin, அடுத்தது பார்த்தீங்கன்னா lead, pp. Okay, lead. Carbon bracketல நம்ம எழுதிப்போம், that is the carbon, and second one is the silicon, germanium, tin, here lead. Okay, these are all the elements are present in the 14th group. Okay, இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சியை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சி, இதில் இருக்கக்கூடிய எஸ், இதில் இருக்கக்கூடிய ஜிஇ, இதில் இருக்கக்கூடிய டி, இதில் இருக்கக்கூடிய எல் மட்டும் எழுதிக்கோங்க. கீழே நான் எழுதுனேன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீதா டஃப் லீடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. computer science Geeta என்ன tough leader அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C is the carbon, silicon, G germanium, tin and lead. Okay, this is the simple way we are going to remaining. We will remaining for this using of this kind of the way. Next one பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம எப்போதுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர். ரொம்ப ஈஸி. நம்ம 13th குரூப் பார்த்த மாதிரியே தான் இதுவும். அதில் வந்து நம்ம என்னென்ன போட்டோமோ அதில் ஒவ்வொன்றும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே போரான் என்ன போட்டோம் 13, அப்போ இங்கே 14 இல்லையா? ஓகே, ரைட். சரி, போரான் வந்து 6 போட்டோம், 5 போட்டோம். அப்போ கார்பன் வந்து 6. அங்கே வந்து என்ன போட்டோம், இது வந்து 13. அடுத்தது அங்கே 31 போட்டோம். அப்போ இங்கே 32. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு 50. அங்கே 49 போட்டோம், 49 இல்லைங்களா? அப்போ 50. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82 இல்லையா? சரி, அங்கே வந்து நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். அங்கே வந்து நம்ம பார்த்தது போரான், அது வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் உங்களை அப்படின்னாக்கா பேகு ஐடி இல்லையா? பேகு ஐடி கம்பெனி போகிறவங்க பேக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி. பி வந்து போரான், அதுக்கு 5, கார்பனுக்கு வந்து 6, அடுத்தது அலுமினியத்துக்கு வந்து 12, இதுக்கு வந்து 13. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிக்கு, அதாவது பேக், அதாவது ஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேலியத்துக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து 31 பார்த்தோம், இங்கே 32. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டியம்க்கு வந்து 49, 50. அடுத்தது அங்கேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தாலியம்க்கு வந்து அங்கே 81, இங்கே வந்து 82. அதே மாதிரி அங்கே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் நம்ம அடுத்தது பார்த்தோம். அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ ஜெனரல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ஜெனரல் கான்ஃபிகரேஷன் இந்த 14th குரூப்புக்குனே ஒரு ஜெனரல் கான்ஃபிகரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். அது என்னன்னா NS2 NP2. அங்கே என்ன எழுதணும், NS2 NP1 எழுதணும், NS2 NP2 அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா? சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் எழுத போகிறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போகிறோம்.
பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னா இதே மாதிரி இதுவுமே வந்து எல்லாமே இன்னர்ட் கேஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஹீலியம் எழுதிக்கிறோம். அடுத்தது நியான், நியான், ஆர்கான், கிரிப்டான், கிரிப்டான், ஹியர் xenon, xenon எழுதுவோம். ஓகேவா? இது வந்து எல்லாமே என்ன குரூப் வரும், இது வந்து குரூப் 2, குரூப் 3, 4, 5, 6 இல்லைங்களா? சாரி, பீரியட் வந்து இது வந்து குரூப் வந்து 14th குரூப். இது வந்து என்ன பீரியடு, இதோட பீரியட் பார்த்தோம்னா இந்த இடத்துல கூட எழுதிப்போம். இது வந்து என்ன பீரியட் அப்படின்னா 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, 6. அப்போ பீரியட் வச்சு தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போடுவோம். இங்கே வந்து என்ன வரும், செகண்ட் பீரியட்ல இங்கே என்ன வரும், 2s2 2p2. இது வந்து தேர்ட் பீரியட். இது வந்து என்ன வரும், 3s2 3p2 இல்லையா? போன டைம் நம்ம சொன்னோம் 1s2 இருந்துச்சு, இது அப்படி 2s2 1s2 இருந்துச்சுன்னா ஹீலியம் 2, அப்போ அது வந்து 1s2 வந்து அதை எடுத்துக்கும், அதுக்கு வேற இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்ன வரும், ஆர்கானுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4s2 4p2 வரும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 3d10 ஒன்று சேர்த்துருக்கும். இதில் வந்து 3d10 இருக்கும். அதே மாதிரி 4s2 4p2 இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கிரிப்டான்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னா 4d10 இருக்கும். 4d10 இது வந்து 5s2 5p2 5s2 5p2. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4f 14 5da 10. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6s2 6p2. ஓகேவா? இப்போ பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாம் அப்படி எப்படி வந்திருக்கு, எல்லாமே வந்து 2 குரூப் வந்து பீரியட் வந்து 2, இது வந்து 3, இது 4, அது 5 வந்து 6. இப்படி தான் வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுவோம். சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து அதில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம். இதுலேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னாக்கா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த எலிமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +2 and +4, 2 and 4, 2 and +2 and +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? சரி, எதுலையுமே வந்து ஒரு இன்னர்ட் பேர் எஃபெக்ட் சொல்றோம். நம்ம இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது லாஸ்ட்லேயே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய எல்லா எஸ் ஆர்பிட்டாலுமே எப்படி இருக்கும்னா 2s2 3s2 அப்புறம் 4s2 5s2 இந்த 6s2 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் தி மோர் ஸ்டேபிள். ஓகே, அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான்ஸ், s ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இந்த s ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா that is the nucleus. இது வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு நியர்ல இருக்கக்கூடிய ஷெல் என்ன அப்படின்னாக்கா எஸ் ஷெல். இந்த எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பி, இதுலயும் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இந்த இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இஸ் மோர் ஸ்டேபிள். அது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவில் என்ன நான் பார்ட்டிசிபேட்டிங் தி என்ன அப்படின்னாக்கா chemical reactions or bonding. Non-participating the participation, ON. Okay, participating or non-participation of the bonding. Why he வந்து இது participate ஆகல அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் அதே மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது பக்கத்துல வந்து என்னென்ன இன்னர்ட் கேஸோட கம்பேர் பண்ணி இருக்கும்போது இது என்னவா இருக்கும், புவர் ஷீல்டிங்கா இருக்கும். புவர் ஷீல்டிங் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால புவர் ஷீல்டிங்காகவும் இருக்கும். அதனால ஆஃப் தி இன்டர்வீனிங் எலக்ட்ரான், அதனால இது என்னவாகும், பார்ட்டிசிபேட் ஆகல.
the two electrons என்னவா இருக்கும் பக்கத்துல இருந்தாலும் இது என்னவா இருக்கும் non-participating the bonding because of viscous shielding and intervening of the electron, this electron. இதான் அந்த 14th குரூப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். திஸ் a carbon family. இது எப்படி வச்சுக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீதா டஃப் லீடர் அதை வந்து என்ன சொல்லியிருக்கோம் பேக் வந்து ஐடி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் இருக்க அட்டாமிக் நம்பர் இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ தி ரிலேட்டட் டு தி இனர்ட் கேஸோட கம்பேர் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் இன்னர் பேரா இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளேஷனை மட்டும் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய நம்ம டீப்பாக உள்ள போகணும்னா போகலாம். ஆனால் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கார்பன் ஃபேமிலியில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கார்பன் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ லிசனர்ஸ் அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.